வின்டர் இந்த பேரை கேட்கவும் நமக்கு நினைவுக்கு வர்றது எல்லாம் வின்டர் அப்படின்னாலே ஸ்னோ இருக்கும், நம்ம என்ஜாய் பண்ணலாம், நல்லா அவுட்டிங் போகலாம் அப்படின்னு தான் தோணும். எனக்குமே அப்படி தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஆனால் வின்டர்லேயே நம்ம வாழ்கிறப்போ தான் அதோட கஷ்டங்கள் வந்து என்ன அப்படின்னு புரியுங்க. இன்றைக்கி வந்து உங்கள் தமிழ் பெண்ணோட வின்டர் லைஃப் காஷ்மீரில் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா? வின்டர் டைமில் தூக்கம் நல்லாவே இழுக்குங்க. எப்படி தான் வந்து நம்ம எந்திரிக்கணும் அப்படின்னு நினச்சாலுமே தூக்கம் நல்லா இழுக்கும். இருந்தாலும் நாங்கள் வந்து எந்திரிச்சிடுறது 6 மணிக்கு நாங்கள் எந்திரிச்சிருவோம். ஏன்னா எங்களுக்கு இந்த கொரியர் பார்சல் எல்லாம் பேக் பண்ணுற ஒர்க் இருக்கும்ல, அப்படிங்கிறதுனால சட்டுன்னு எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சிடுறது. மாஸ்டர் வந்து எனக்கு முன்னாடியே வந்து முழிச்சிருவாங்க. அவங்க எப்படியும் ஒரு 5:30 மணிக்கெலாம் முழிச்சிருவாங்க. லேபிள் ஒர்க்லாம் சார் தான் வந்து பார்ப்பாங்க. நல்லா நீட்டாக வந்து லேபிள்லாம் பிரிண்ட் பண்ணி வச்சதுக்கப்புறமா தான் நான் டீ போட்டே வந்து அவங்களுக்கு கொடுக்குறது. சில நேரங்களில் நான் அதுக்கு முன்னாடி வந்து எழுப்பி போட்டு கேட்டாங்க அப்படின்னாலும் டீ போட்டு கொடுத்துட்றது. இப்போ சார் வந்து கம்ப்யூட்டரில் வந்து இந்த லேபிள் ஒர்க் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்களா சார் கெட்டப்ப. இந்த லாபியில் அவ்வளோ குளிராக இருக்கும். அந்த குளிர்லையும் இந்த ஒரே ஒரு பெட்ஷீட்டை மட்டும் போத்திட்டு தான் அவங்க வேலையும் பார்த்துட்ருக்காங்க. கிளிசரின் காஷ்மீர் குளிருக்கு இந்த கிளிசரின் தான் காலையில் வந்து நல்லா ஒர்க் ஆகும். நான் வந்து எந்த ஒரு க்ரீமும் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அப்புறம் சாஃப்ரான் ஆயிலுங்க மெயினாக வந்து நான் யூஸ் பண்ணுறது. எப்படியும் ஒரு 3 வருஷம் 4 வருஷமாக இந்த சாஃப்ரான் ஆயில் தான் வந்து வின்டர் டைமில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 2 வாட்டி சாஃப்ரான் ஆயிலும் காலையில் ஒரே ஒரு டைம் இந்த கிளிசரினும் வந்து யூஸ் பண்ணுறது. ஏன்னா அந்த முகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆயிருங்க. அதை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரைனஸ் வந்து இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி சாஃப்ரான் ஆயில்லையும் ஜோஜுபா ஆயில் வித் சாஃப்ரான் இருக்கிறனால ஸ்கின் நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். வழக்கம் போல் நான் என்னோடய ஃபேஸ் வாஷ் வந்து நான் +2 இருந்தே அந்த பான்ஸ் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். சரி, காலையில் வந்து டீ போடணும்ல, அதுக்காக நைட்டு வந்து கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு. எப்போவுமே வந்து நம்ம நைட்டு பாத்திரங்களை அப்பப்போ கழுகி காய வச்சுருவேன். ஏன்னா அப்போ தான் காலையில் நம்ம எந்திரிச்சு அந்த டீ போடும்போது இந்த டென்ஷன் எல்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து டீ போட மனசு வரும். இது வந்து சாருக்கு மிட் நைட்டில் வந்து டீ போட்டு கொடுத்தேன். அந்த கப்பெல்லாம் அப்படியே கிடக்கு. அதை தான் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போயாவது அல்ஹம்துலில்லாஹ் இந்த கீசர் வந்து இருக்குங்க. பாத்திரம் கழுகுறது எல்லாத்துக்குமே தண்ணி வந்து ஹாட் வாட்டராக வரும். இதுக்கு முன்னாடிலாம் காஷ்மீர் வின்டரில் கீசர்லாம் இல்லாமல் தான் நாங்கள் மேக்ஸிமம் 3 வருஷம் வந்து கழிச்சோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வந்து நினச்சி பார்த்தாலே ரொம்ப இதாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ எல்லாம் இந்த நிலைமையில் வச்சுருக்கான் அப்படிங்கிறத நினச்சி சந்தோஷம்தான் படணும். அல்ஹம்துலில்லாஹ் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி முடிச்சாச்சுங்க. இன்னி வந்து டீ மாஸ்டருக்கு வந்து நம்ம ஊர் ஸ்டைலில் ஏலக்காய் அது கூட இஞ்சி தட்டி போட்ட டீ தான் சார் வந்து ஃபேவரட்டாக வந்து விரும்பி குடிப்பாங்க. அதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஏலக்காய் இங்கே பார்த்தீங்களா, நமக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஏலக்காய் வந்து இங்கே வரும். எவ்வளோ மனமாக இருக்கும் அப்படின்னா அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அவ்வளோ அரோமாவாக இருக்கும். அந்த ஏலக்காயை வச்சு தான் டீ போட வந்து ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இஞ்சி வந்து இங்கே காஷ்மீரில் நிறைய சகோதரிகள் வந்து கேட்டாங்க, மரியம் இந்த இடுக்கி வந்து கிடைக்குமா இந்த இஞ்சி தட்டுறதுக்கு அப்படின்னு. அதெல்லாம் வந்து வாங்கி அனுப்பினோம் அப்படின்னா ஷிப்பிங் சார்ஜ் வந்து ரொம்ப ஹையாக வருது. அதனால தான் அனுப்புறதில்ல. பார்த்தீங்களா டீ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா மணக்க மணக்க இஞ்சி டீ வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. நீங்கள் எல்லோரும் காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டிங்களா? இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற டைமே வந்து என்ன டைம்னு தெரியலை. இருந்தாலும் உங்கள்கிட்டையும் கேட்கணும்ல, அதுக்காக தான். இப்போ வந்து டோர் வந்து ஓப்பன் பண்ணி அப்புறம் இந்த குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி கதவை திறந்து ஜன்னலையும் வந்து திறந்து வச்சிடுறதுக்காக தான் போயிட்டுருக்கேன். ஏன்னா சமைக்கும்போது அப்போ தான் அந்த புகையெல்லாம் வெளியே போகும். அதுக்காக தான். இந்த டைமில் வந்து நான் இதையும் சொல்லி ஆகணும். காஷ்மீரில் 99% பீப்புள் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த வின்டர் டைமில் கதவுகள் அப்புறம் ஜன்னல் இதிலெல்லாம் வெளியே வந்து பாலித்தீன் பேப்பர் கொண்டு சீல் பண்ணிடுவாங்க. ஏன்னா வின்டர் டைமில் அந்த குளிர் காற்று வந்து உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுனால. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் எப்போவுமே அதை பண்ணுறதே இல்லை. இப்போ ரொம்ப காலையில் உள்ள குளிர் வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணிடும். ஸோ அதனால் காலையில் மட்டும் நல்லா முகத்தை மூடிட்டு தான் வந்து வெளியே போகணும். காலையில் வின்டர் வியூ இப்படி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து ஸ்னோ வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்னோ வந்த பாடே இல்லைங்க. வின்டரில் மட்டும் இங்கே பாருங்களேன், காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் சம்மர்லேயும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வின்டர்லேயும் இந்த இலைகள் இல்லை அப்படின்னா கூட அதுவும் ஒரு வகையான பியூட்டியாக தாங்க இருக்கும். காஷ்மீரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மைனா வந்து பார்க்கலாம். மைனா, சிட்டுக்குருவி எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே மாதிரி நிறைய சகோதரிகள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, காஷ்மீரில் பல்லி இந்த காக்ரோச் இதெல்லாம் வந்து இருக்குமா அப்படின்னு. காஷ்மீரில் நீங்கள் நம்புவீங்களா என்னென்னு தெரியல, பல்லி அப்புறம் இந்த காக்ரோச் கரப்பான் பூச்சி இதெல்லாம் எறும்பு தொல்லைலாம் இருக்கவே செய்யாதுங்க. மாஸ்டர் கோல்ட் இஸ் கால்டு குளிர். சூப்பர் மாஸ்டர். மாஸ்டர் ரெடி, chai is ready, chai coming.
ஃபைனலாக மாஸ்டருக்கு டீ போட்டு வந்து கொடுத்தாச்சு. காஷ்மீரில் வந்து பொதுவாக காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க என்ன சாப்பிடுவாங்க அப்படின்னா, காஷ்மீரில் இங்கே ரொட்டி எல்லாம் ஃபேமஸாக இருக்கும்ல, பிரெட், அதுதான் வந்து சாப்பிடுவாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி சிறுமாலுங்க, இதை நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருப்பேன், சிறுமால் தான் வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த சிறுமாலில் எள்ளு போட்டிருக்கிறதுனால டீக்கு சூப்பராக இருக்கும். வாங்க வாங்க வாங்க. Come, first of all, you have to brush your teeth, then you have to apply moisturizer, then you have to drink chai. Okay. Okay. Come, we have to go to washroom. Go to washroom. Keep phone for some time here. No, it's not available, Ammu. Mummy, nothing doing. Okay, you're not trusting me. You give phone to your dad. Tap. Give. Come, master. Take master this. Today label work. Okay, mama. Well done. Ammu, get up, go to washroom. Mommy also come. Jama, baby is sleeping. நூர்ஜஹான் வந்து எல்லாத்துலேயும் வந்து பெர்ஃபெக்டாக வந்து இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே வந்து பிடிக்காத ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தலை சீவுறது தான். தலை சீவுறது கொஞ்சம் கூட பிடிக்காது. எப்போவுமே வந்து தலையை வந்து லூஸ் ஹேர்லேயே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இப்போ மாட்டி விட்டுருக்கேன்ல, நீங்கள் வர்ற கிளிப்ஸில் வந்து பார்ப்பீங்க, கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஓகே, dress not wet. We have to change other princess dress. Daddy last time, but new dress. You have to. Mom, someone calling. காலையில் டீ எல்லாம் குடித்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஹமாமில் வந்து நெருப்பு மூட்டணும். அதுக்காக தான் வந்து நானும் இப்போ வந்திருக்கேன். காலையில் 7 மணிக்கு தான் டீ குடிப்போம். 10 மணிக்கு வந்து காஷ்மீரி கஹ்வா டீ வந்து குடிப்போம். அதுக்கு வந்து சால்ட் பிரெட் இந்த மாதிரி வந்து தொட்டு சாப்பிடுவோங்க. நான் எப்போவுமே வந்து நம்ம ஊர் சமையலில் டீ, தோசை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லையும். இப்போ கடந்த 1 வாரங்களாக நானும் பிரெட்டை தான் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன எதுவுமே பண்ணல, ஏன்னா அவ்வளோ குளிராக இருக்குங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன தான் ஹமாம் இருந்தாலும் ஹமாம் ரூம் மட்டும்தான் வந்து நல்ல வார்மாக இருக்கும், தூக்கமும் நல்லா வரும். இதுவே இப்போ வெளியே போயிட்டோம்னு வைங்களேன், ஃபுல்லாக வந்து குளிராக தான் இருக்கும். ஹமாம் ரூமில் இப்போ உங்களுக்கு ஒன்று தெரியுமா, மாஸ்டர் வந்து அந்த இது இருக்குல்ல, நம்ம மண்ணெண்ணெய்ன்னு சொல்லுவோம்ல, மண்ணெண்ணெய் வந்து வாங்கிட்டு வந்த மண்ணெண்ணெயை 4 நாள்லேயே முடிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து மண்ணெண்ணெயில் திரும்ப வந்து வாங்கணும். அது வரைக்கும் இந்த பேப்பர் இதை வச்சு தான் வந்து நெருப்பு மூட்டிகிட்ருக்கேன். இருந்தாலும் அதை ஒரு வழியாக வச்சு நெருப்பு மூட்டி ஃபயர் வர வச்சிடுறேங்க. காலையில் பறவைகளோட சப்தம் அப்படிங்கிறது மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸை வந்து கொடுக்கும். முன்னெல்லாம் வந்து சம்மர் டைமில் நாங்கள் வாக்கிங் வந்து போவோம். இப்போ வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால போகவே முடியல, வீட்டுக்குள்ளே மட்டும்தான் நடக்க முடியுது. இப்போ ஹமாம் ரூமில் வந்து நான் ஃபயர் பண்ணுறேன்ல, ஒரு நாளைக்கு வந்து 3 டைம் வந்து ஃபயர் பண்ணுவோம். குளிர் வந்து அதிகமாக இருக்கையில், இன்றைக்கெலாம் வந்து கடுமையான குளிராக இருக்குங்க. -5க்கு வந்து குறைஞ்சிருது நைட்டெல்லாம் வந்து டெம்பரேச்சர். ஸோ அதனால தான் காலையிலே வந்து ஹமாம் ரூமில் நெருப்பு மூட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாங்கின விறகும் கூட முக்கால்வாசி வந்து முடிஞ்சிருச்சு, இன்னும் கால்வாசி தான் இருக்குது. இன்னும் திரும்பவும் வந்து வாங்கணும். காஷ்மீரில் வின்டர் டைமில் நாங்கள் ஒரு நாளைக்கு வந்து 4 ட்ரெஸ் வந்து உடுத்துவோம். எத்தனை டைம் வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு நிறைய சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க. 1 வீக்குக்கே 2 டைம் மட்டும்தான் நாங்கள் ஹேர் வாஷ் வந்து பண்ணுவோம். ஹேர் வாஷ் பண்ணி அதுவும் நீல முடி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து காய்கிறதே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஹேர் ட்ரையர், அதுதான் வந்து வாங்கி வச்சுருக்கணும். ஆனால் என்கிட்ட வந்து இது வரைக்கும் ஹேர் ட்ரையர் வந்து இல்லை. நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த ப்ளோவர் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த குளிருக்காக உள்ள இந்த சூடான காற்று வந்து கொடுக்கும்ல, அதை வச்சு தான் வந்து ஹேரை வந்து காய வச்சிட்ருக்கேன். இன்னமுமே வந்து நான் ஹேர் ட்ரையர் வந்து வாங்கலை, கண்டிப்பாக வாங்கணும். ஏன்னா என்னோடய முடி வந்து காய்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆயிருங்க. சில நேரங்கள்லாம் அதிகமான குளிர் இருக்கையில் ஒரு நாள் ஃபுல்லாகவே 1.5 நாள் கூட ஆயிருக்கு காய்கிறதுக்கு. இப்போ இந்த ஹமாம் ரூம் இருக்கிறதுனால ஓரளவு வந்து பரவாயில்லை. நானும் வந்து விரைவில் இந்த ஹேர் ட்ரையர் வந்து வாங்கணும். Zulekha Rani, what doing? She in the bed. In the bed? Yes. She woke up? Yes. She is not sleeping? Yes. Where do you have to go? Huh? Where do you have to go? Mommy firing hammam. Huh? Okay. Mom, see at the phone. This not What? this. Not working. இது என்ன? I talk about that.
Amu, Jahama, listen. You take this. Mommy firing hammam. Within 5 minutes, I will be back. Yes. Okay. இனி சமைக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. ஹமாம் ரூமில் நெருப்பெல்லாம் மூட்டிட்டு வந்ததுக்கப்புறமா டெட்டால் வச்சு கையை நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிட்டு தான் சோறு வந்து ஆக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சோறு வந்து இப்போ கேஸில் தாங்க வச்சு ஆக்குறது. அட சுலைஹா ராணி, சுலைஹா ராணி, சுலைஹா ராணி, Sulaiha Rani, Jahama, Sulaiha Rani, what doing? She wake up. She wake up? Yes. She woke up. Wow, baby. Sulaiha Rani, Sulaiha Rani, Let's take it back. Rani, Rani inga. Huh? Where is my two princess? Where is my two princess? ஏன் வந்து நாங்கள் சோறு வந்து இப்போ கேஸில் வச்சு ஆக்குறோம் அப்படின்னா வின்டர் டைமில் கரண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம குக்கரில் வந்து போட்டு வச்சோம்னு வைங்களேன் எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். அதனால தான் கேஸ் பயன்படுத்துறது. இதுவே சம்மர் டைம் அப்படின்னு வைங்களேன் ஃபுல்லாக வந்து நான் சமைக்கிறதே இண்டக்ஷனில் மட்டும்தான். கேஸ்லாம் யூசேஜே இருக்காது. வின்டர் டைமில் மட்டும் எப்படியும் ஒரு 2-3 கேஸ் வந்து வாங்குவோம். இதுவே சம்மர் டைம் அப்படின்னா கேஸுக்கு வேலையே கிடையாதுங்க. ஃபுல்லாக வந்து இண்டக்ஷன் தான். ஸோ அதுதான் இன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு அப்படின்னா சோறு, அது கூட மட்டனுங்க. மட்டன் வாங்கிட்டு வந்தது. இப்போ வீட்டில் ஒரு ஆள் வந்து வேலைக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னேன்ல, பேக்கிங் பண்ணுறதுக்காக. அவங்களுக்கும் வந்து சாப்பாடு நம்ம தான் வந்து கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்குற டைம் வந்து மேக்ஸிமம் 1-1.5 முடிச்சிடுறதுங்க. இன்றைக்கி வந்து ஷூட் பண்ணுறதுனால எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு தெரியலை. ஏன்னா நிறைய சகோதரிகள் இது 1 இயராக வந்து நான் அவங்க கேட்டிருப்பாங்க எங்களுக்கு வந்து இந்த வீடியோ வேணும் அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக தான். அதே மாதிரி இப்போ வீட்டில் வந்து அறுவடை பண்ணி வெள்ளைப்பூடி எல்லாம் வச்சுருந்தேன். இப்போ வெள்ளைப்பூடும் அன்றைக்கி ஸ்ரீநகரில் வாங்கிட்டு வந்தது முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் தான் வந்து இருந்துச்சு. அதனால தான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ சமையல் வேலை தாங்க ஓடிட்டுருக்கு. நீங்கள் இன்றைக்கி என்ன சாப்பாடு, நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். ஸ்வீட் மூடில் வந்து இருக்கும். ஏன்னா போர் அடிக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். இன்றைக்கி வந்து காலை சாப்பாடு ஒன்றுமே இல்லைங்க. அப்படி நான் தோசை இட்லிக்கு வந்து ஊற போடல அப்படின்னால என்ன செய்வேன் அப்படின்னா இந்த டேட்ஸு, அத்திப்பழம், கருப்பு உலர்ந்த திராட்சை, தேன் வந்து காலையில் ஸ்மூத்தி பண்ணையில் தான் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து ஊற வச்சுட்டு ஸ்மூத்தி பண்ணி குடிச்சிருவேன். இன்றைக்கி அதுவும் வந்து ஊற போட மறந்துட்டேன். சரியான பசி. அதனால தான் ப்ரௌனி எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன். கறி எல்லாம் நல்லா நீட்டாக அலசி வச்சுருந்த கறியை குக்கரில் போட்டு வேக வச்சிடலாம். கறி இந்த சமைச்சிட்டு இருக்கும்போது இன்னொன்று வந்து ஞாபகம் வந்துச்சு. சமைச்சிட்டு இருக்கும்போதே நான் எப்போவுமே என் தங்கச்சிக்கு வந்து கால் பண்ணிடுவேன். வீடியோ கால் 2 பேரும் வந்து பேசிட்டு தான் இருப்போம். ஏன்னா இங்கே ஒத்தாள் இருக்கிறதுனால அந்த பிள்ளைகிட்ட பேசிகிட்டே சமைக்கும் போது மைண்டும் வந்து எனக்கு ரிலாக்ஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து என் தங்கச்சி கால் பண்ணிருந்துச்சு. கால் பண்ண ஒரு கிளிப் தான் இது. அதோட அவங்கக்கிட்ட சொன்னது, அக்கா வந்து பசியாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறேன், அதே மாதிரி வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், வீடியோ எடுத்து முடிக்கவும் கால் பண்ணுறேன் அப்படின்னு. அதோட அவங்களும் வச்சுட்டாங்க. ஆமாம் இப்படி வச்சுட்ருக்காங்க. சுலேஹாமா லிசன் சுலேஹாராணி, சுலேஹாமாக்கு வந்து என்னை பார்த்துட்டே இருக்கணும். 5 நிமிஷத்துக்கு ஒருக்க நானும் அவங்கள வந்து பார்த்துப்பேன். ஏன்னா நூர்ஜஹான் வந்து சூப்பராக டேக் கேர் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அதுவும் சின்ன குழந்தை தானே, நம்மளும் வந்து பார்க்காம இருந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு கண் இங்கே இருக்கும், ஒரு கண் கிச்சன்லேயே இருக்கும். இப்படி தான் அன்னநாடு வேலை போகும். மாஸ்டர் வந்து பேக்கிங் ஒர்க்கு, அப்புறம் கம்ப்யூட்டர் ஒர்க்கு, அதெல்லாம் வந்து அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் சுலேஹாமா காலையில் அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரமாக தூங்கும். இப்போ வளர்றாங்கல்ல, அதனால தூக்கமும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்லை. நைட்டு மட்டும் இந்த ஒரு 7 மணி நேரம் தூங்குறது, அவ்வளோதான். இப்போ தூங்குறாங்களா? இப்போ பாருங்கள், வித்தின் ½ அன் ஹவரில் திரும்பவும் வந்து முழிப்பாங்க. சுலேஹா வந்து இப்போ தூங்க வச்சாச்சு. மணி வந்து இப்போ ஒரு 11:30 மணின்னு வைங்கல. வீட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு மேலே இந்த மெடிசன் எல்லாத்தையும் எடுத்து போட்டிருந்தாங்க. கசமுசன்னு இருந்துச்சு. எனக்கு வந்து எல்லாமே பலன்னு இருந்தால் தான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நல்லா நீட்டாக வந்து ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு, பார்த்தீங்களா ஃப்ரிட்ஜ் வந்து நல்லா பலன்னு ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜோட தேவை வந்து இருக்காது. இருந்தாலும் அதை நீட்டாக வந்து வச்சிடுறது. இனி வந்து கிச்சனில் சமைச்ச பாத்திரங்கள் வந்து இருக்கும். அதை வேறு போய் வாஷ் பண்ணணும். சரி ஃபஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நிறைய சகோதரிகள் வந்து கேட்டாங்க, அக்கா நியூ பார்ன் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல, இத்தனை ட்ரெஸ் போட்டுட்டு இந்த வின்டர் டைமில் வந்து இருக்கீங்கள்ல, இந்த பேபிக்கு வந்து ஃபீட் பண்ணும்போதெல்லாம் சிரமமாக வந்து இருக்காதா அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப சிரமமாக இருக்கும். சம்மர் டைமில் நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருப்போம்ல, அப்போ வந்து ஒன்றுமே தெரியாது. இதுவே வின்டர் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜ் நாங்கள் அப்போ வாங்கையில் இது வந்து காசு சேர்த்து ₹2000 சேர்த்து வச்சு வாங்கினது. அப்படிங்கிறதுனால இந்த ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு தனி அட்டாச்மெண்ட் அப்படின்னே சொல்லலாம்.
சரி, இனி வந்து சாப்பாடு வந்து பரிமாற ஆரம்பிச்சிடலாமா? ஆ சொன்னேன்ல வேலைக்காக ஒரு பிரதர் வந்து இங்க நியமிச்சிருக்கு அப்படின்னு, அவங்களுக்கும் அப்புறம் மாஸ்டருக்கும் வந்து சாப்பாடு தான் எடுத்து வச்சுட்ருக்கேன். நல்லா இங்க காஷ்மீர்ல உள்ளவங்களுக்கு சோறு வந்து உதிரியா இருக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு பிடிக்கும். அந்த மாரி வந்து ஆக்கியாச்சு. மட்டன் வந்து நம்ம ஊர் ஸ்டைல்ல தாங்க. நல்லா கிரேவி மாரி வச்சு, அதையும் வந்து குடுத்தோம் அப்படின்னா சாப்ட்டுருவாங்க. நூர்ஜஹான் வந்து அங்கும் இங்கும் ஓடிட்டே இருந்தாங்க. பாவம் அதுக்கும் வந்து இப்ப வின்டர் டைம் அப்படிங்கிறதுனால வெளிய போற வேலையே இல்ல. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால போர் அடிக்க தானே செய்யும். நாங்களும் எங்கேயாவது கிளம்பலாம் அப்படின்னு நெனச்சோங்க. ஒரு 2, 3 நாளாவது வெளிய போயிட்டு வரலாம் அப்படின்னு. போகவும் முடியல. பார்க்கலாம் இன்ஷால்லா சாரு வின்டர் ஹாலிடே முடியறதுக்குள்ள வெளிய போ முடியுமா அப்படின்னு. கண்டினியூஸா எனக்கு ஒர்க் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா நெறைய சகோதரிகள் வந்து கேட்டாங்க. மணி பார்த்தீங்களா, இன்னைக்கு 2:30 மணி ஆயிடுச்சு. எப்பவும் 1:30 மணிக்கே வந்து சாப்ட்டுருவோம். இன்னைக்கு வந்து 2:30 மணி. இப்ப தான் வந்து நானே சாப்பிட போறேன். பார்த்தீங்களா என்னோட ஃபேஸே எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாதுங்க. ஒரு பழமொழி வந்து அப்ப சொல்லுவாங்க, "குழந்தை தூங்கையில வந்து வேலை பார்க்கணும்" அப்படின்னு. என்னோட குழந்தை டே அண்ட் நைட் வந்து தூங்காதுங்க. முழிச்சிட்டே தான் இருப்பாங்க. நைட் டைம் நான் தூங்கையில தூங்குவாங்க. நான் எந்திரிக்கையில வந்து எந்திரிப்பாங்க. இப்ப வந்து சாப்பிட்ட இந்த பிளேட்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அத வந்து கழுகி வைக்கணும். மாஸ்டர் வந்து சொல்லத்தான் செய்வாங்க, "மரியம் நீ போடு, நான் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு வந்து அப்பப்ப வந்து சாப்பிட்டது இதெல்லாம் அப்பப்ப கழுவி வச்சா தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியா இருக்கும். அதுக்காக தான் கழுகிட்டு இருக்கேன். கழுகிட்டு இருக்கும்போதே மாஸ்டர் வந்து சவுண்ட் போட்டுட்டே இருந்தாங்க, "மரியம், மரியம்." அவங்க ஏதாவது ஃபன் பண்ணிட்டு அங்க பேசிட்டு இருப்பாங்க. எங்களுக்கு இப்படியே வந்து பொழுதும் வந்து போயிருங்க. வீட்டுக்குள்ள தான் நாங்க இருப்போம். எங்கேயும் வந்து போறதுக்குலாம் வேலையே கிடையாது. நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு அப்படின்னு எங்களோட அன்றாட வேலைகள் இப்படி தான் வந்து போகும். இதுக்கு இடையில இப்ப நாங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கனால நெறைய கால்ஸ் வரும். அப்புறம் இந்த ட்ராக்கிங் ஐடி இதையெல்லாம் பார்க்கணும். லேபிள் ஒர்க் இருக்கும். ஸோ அப்படிங்கிறதுனால டைம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. எனக்கு வேற இன்னொன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஹைட்டா இருக்காங்கல்ல, ஹைட்டா இருக்கிற பெண்களுக்கு வந்து இந்த சிங்க்ல ஐ மீன் வாஷ் பேஷன்ல வந்து வாஷ் பண்ணும்போது குறுக்கு வலி வருங்க. இந்த சிங்க் வந்து நான் கட்டையிலேயே வந்து சொன்னேன், கொஞ்சம் ஹைட்டாவே வைங்க. அதுதான் எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு. என்னன்னே தெரியல. நான் ரொம்ப ஹைட்டா வேற இருக்கிறதுனால, இதுல குனிஞ்சு குனிஞ்சு கழுகவும் முடியாது. ரொம்ப வலியா இருக்கும். இப்படி உட்காந்து ஒரு மாதிரி கையை சாய்ச்சாப்புல தான் வந்து நான் கழுவிக்கிட்டே இருப்பேன். இத வந்து உங்களுக்கும் ரிலேட்டபிளா இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபைனலா வந்து எல்லாத்தையும் கழுகி முடிச்சதுக்கப்புறமா, இன்னொரு ஒரு பெரிய வேலை வந்து காத்துட்ருக்கு. என்ன வேலை அப்படின்னா, கேஸுங்க. கேஸையும் வந்து நான் அன்னநாடு வந்து கழுகி வச்சுருவேன். இத ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணியே கேட்டிருந்தாங்க. "மரியம் நீங்க என்னதான் ஒர்க் பண்ணாலும், உங்க வீட்டு அந்த கேஸ் ஸ்டவ் மட்டும் என்ன இப்படி பளபளன்னு இருக்கு?" அப்படின்னு. இப்ப வந்து வேற கேஸ் ஸ்டவ் வந்து மாத்தியாச்சுங்க. அதோட பர்னர் வந்து சரியில்ல. எப்படி தான் நம்ம சமைச்சாலும், சமைச்ச பாத்திரங்கள் வந்து கரி ஆயிருது. அதனால இப்ப கருப்பு கலர்ல புது கேஸ் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கு. இது வந்து 3 பர்னருங்க. ஏன்னா, இப்ப சார் வந்து வேலைக்கு போறவங்க அப்படிங்கிறதுனால நான் சமைச்சுட்டே இருப்பேன். எனக்கு சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப இஷ்டம். பார்த்தீங்களா? கிச்சன் வந்து எப்படி இருக்குன்னு. இனி வந்து கேஸை வந்து க்ளீன் பண்ணணும். கேஸை க்ளீன் பண்ணுறதையும் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு. காலின் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து வாங்கி வச்சுருப்பேன். இப்போ காலினும் வந்து முடிஞ்சிருச்சு. அதனால இதை சோப்பும் வச்சு தான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த கேஸ் வந்து பளபளன்னு இருக்கணுங்க. இப்போ நம்ம ஏதாவது ஒரு டென்ஷனில் இருக்கையில் கூட நம்ம சமைக்கணும் அப்படின்னா, இதை எல்லாம் நல்லா க்ளீனாக நீட்டாக அரேஞ்சிட்டு வைங்களேன். அது பார்த்தாலே நம்ம டென்ஷன் எல்லாமே பறந்து போயிடும். ஸோ அதுக்காக தான். அதுவும் இந்த கிச்சன் வந்து நாங்கள் பார்த்து பார்த்து வடிவமைச்சது. எனக்கு என்னோட கிச்சன் வந்து ரொம்ப இஷ்டம். அதனால என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு சுத்தமாக வந்து வச்சுருப்பேன். ஃபைனலாக ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு நியூபார்ன் இருக்கிறதுனால டெட்டால் வந்து யூஸ் பண்ணி கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுவேன். வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு தான் நியூபார்னையே டச் பண்ணுறது. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன். இன்னும் எங்கள் வீட்டு கிச்சனில் இந்த ஷெல்ஃப் ஒர்க் எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகலை. நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் கிளாஸ் அண்ட் அலுமினியம் ஃபிக்ஸ் பண்ணி கப்போர்டு எல்லாம் வந்து உருவாக்கலாம் அப்படின்னு. அதை கேட்ட நிறைய நண்பர்கள் வந்து நிறைய சஜஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. கேட்கவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோ கூட அவங்களா எடிட் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மாஸ்டர்கிட்டையும் சொன்னேன், அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. ஃபைனலாக கிச்சன் இப்படி தாங்க இருக்கும். கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமும் எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஒர்க் இருக்கு. அது என்ன அப்படின்னா, வின்டர் ரூம் அதாவது ஹமாம் ரூமை வந்து க்ளீன் பண்ணுறது தான். நிறைய நண்பர்கள் சொன்னாங்க, மரியம் வேக்யூம் வந்து வாங்கிருங்க அந்த மிஷின். அது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த கார்பெட் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு. என்ன பண்ண சொல்கிறீங்க? இன்னும் வந்து நம்ம வாங்கலை, கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ தானே ஒவ்வொன்றா சிறுக சிறுக பண்ணிகிட்ருக்கோம். இன்ஷால்லா ஃப்யூச்சரில் வந்து வாங்குவோம். இதில் என்ன அப்படின்னா, க்ளீன் பண்ணுறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமாக தெரியலைங்க. பெரிய கஷ்டம் என்னென்னா, இந்த கார்பெட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொன்றும் 10 கிலோ கிட்ட இருக்கும். அதையெல்லாம் நம்ம உதறி உதறி மடித்து வச்சு
பெட்டு வந்து அரேஞ்ச் பண்ணணும், நீட்டாக அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து குளிர் வந்து நம்மளை தாக்காது. ஸோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் மடித்து வைக்கிறதுக்குள்ளே நான் படுற பாடு அம்மா அடி. அங்கே பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. நிறைய நண்பர்கள் இதையும் கேட்டிருந்தீங்க, இதை சொல்லியே ஆகணும். ஏன் மரியம் இந்த வின்டர் ரூமில் இன்னும் வந்து ஒயிட் வாஷ் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு. இன்னும் நிறைய வேலை வந்து இருக்குது. அதுவும் இப்போ பர்டிகுலராக வின்டர் டைம் போயிட்டுருக்கனால இந்த டைமில் பெயிண்ட்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க. அப்படி அடித்தாலும் வந்து அந்த பெயிண்ட் பெர்மனெண்ட்டாக செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா இப்படி தாங்க எனக்கு கிச்சன் வந்து ஃபைனலாக இருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ எப்படியும் ஒரு 2 மணி நேரம் க்ளீன் பண்ணியிருப்பேனா. ஆமாம் பார்த்தீங்களா நீட்டாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அதை நானே சொல்லக்கூடாது, நீங்கள் சொல்லுங்கள் கிச்சன் வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு. சுலைஹாமா சுலைஹாமா come we going inside. Almost done everyone. Rahama, what you are doing? Sleeping. Okay, okay. Take some rest, okay? Not sleeping? You are scared of baby? But come. Do not scared of baby. She is your sister. She what doing to you? Go play with sister. Go. Take care of your sister. This is your sister. You have to take care of Zulaiha. You ask baby, are you okay? நைட்டுக்கு வந்து சோறு வந்து சாப்பிடவில்லை இன்றைக்கி. அதுக்கு பதிலாக ஓட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓட்ஸ்லேயும் வந்து சர்க்கரையெல்லாம் சேர்க்க மாட்டேன். அதுக்கு பதிலாக பேரிச்சம்பழம், கருப்பு திராட்சை, கிரேன்பெரி, அப்புறம் தேன் இது வந்து மிக்ஸ் பண்ணிடுவோம். சர்க்கரையை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஊரில் இருந்து இப்போ நாட்டு சர்க்கரை அப்புறம் கருப்பட்டிலாம் வந்துடுறதுனால அதை தான் வந்து சேர்த்துக்கிறது. கருப்பட்டி காஃபி கூட அமேசிங்காக இருக்கும். ஏன்னா சுகர் வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர் இல்லையா. நூர்ஜஹானும் சுலேஹாமாவும் டிவி பார்த்துட்ருக்காங்க. நூர்ஜஹான் தான் ஒரு நாள் ஃபுல்லாகவே அவங்க தங்கச்சியை பார்த்துக்கணும். அந்த பிள்ளை மாதிரிலாம் அதோட வயசுக்கு தங்கச்சியை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது நான் பார்த்துருப்பேனா அப்படின்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான். லைட்டை வந்து ஆஃப் பண்ணியாச்சு. லைட்டை ஆஃப் பண்ணவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2 நிலாக்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்களேன். மாஷா அல்லாஹ் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இதை விட வேறு என்னங்க வேணும் உலகத்தில். அப்புறம் மாஸ்டருக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்கன்னு வைங்களேன், அங்கேயும் ஒர்க்கு கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். வீட்லேயும் அவங்களுக்கு கண்டினியூஸாக ஒர்க் இருந்துகிட்டே இருக்குங்க. இப்போவும் வந்து சிஸ்டத்தில் தான் எதையோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. டைம் இஸ் 12 o'clock. When you come to sleep? Enough master. Today fully were working. Because I use no boxes. Oh my. I wasted my arm. Neck pain also you have. மணி 12 ஆயிடுச்சு. நானும் தூங்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நாளாக கேட்டது இந்த வீடியோக்காக தான். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டாக வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.